கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் நீங்கள் நல்லா கவனிச்சாதான் இதில் நமக்கு தேவையான அல்லது இந்த மாதத்தின் மாத்திரம் அல்ல, இந்த வருடமெல்லாம் நாம் அனுபவிக்கிற அநேக ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் நான் பேசும்போது என்ன, நீங்கள் ஐ கான்டாக்ட் வேணும். அப்படின்னா உங்கள் கண் என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும். கண்ணை மூடி என்ன பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது. இங்கே யாரும் புத்தம் சரணம் கச்சாமியெல்லாம் போடக்கூடாது. கண்ணை திறந்து ஒழுங்காக பார்க்கணும். ஏன் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் உங்கள் நடுவில் நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வந்திருக்கும்போது நம்முடைய ஆத்துமாவும் இங்கே தான் இருக்குது, நம்முடைய ஆவியும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் ஏந்திரிச்சிட்டு, சரி கொஞ்சம் ஹீட்டர் போட்டுட்டு அப்படி உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தோன்னே, இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் கொஞ்சம் நினச்ச உடனே அத்தனை வேலை, அத்தனை கான்டாக்ட் பண்ண வேண்டியது, அத்தனை காரியம் கட 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 கடன்னு நம்ம தியானமே பண்ணலை. நாங்கள் ஒன்றும் ஜெபிச்சேன்னு சொல்கிறேன், ஜெபிக்கலைன்னு சொல்கிறேன். ஜெபிக்கணும் அப்படின்னு உட்காந்தா டக்குன்னு காலையில் எனக்கு அப்படி கொட்டுதுமே, அப்படி கட கட கடன்னு மனசில் அப்படி கொட்டுது உள்ள. அப்போ இந்த ஒரு உடம்பு எவ்வளவு தான் வேலை செய்யும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த உடம்பு எவ்வளவு தான் வேலை செய்யும், இந்த மனசு எவ்வளவு தான் போராடும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எவ்வளவு தான் இந்த ஆவி கெஞ்சும். இந்த மூணும் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. இன்னைக்கு தியானமே அதுதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த உடம்பு எவ்வளவு தான் போராடும் சொல்லுங்கள். இந்த உடம்பு நமக்கு இருக்கிறது சாதாரண உடம்பு தான். நான் இப்படி தியானிச்சதில் இன்றைக்கி காலையில் எதுக்காக இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுவே எனக்கு ஒரு வெளிப்பாடாக இருந்துச்சு. நேற்று ஒரு செய்தி எடுத்துட்டேன், ஆனால் அந்த செய்தி வேறு மாதிரி எனக்கு மாறினுச்சு காலையில். அப்போ இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தில் திடீர்னு அந்த கேள்வி, எவ்வளோ காரியங்களை இந்த உடம்பு தாங்கும், எவ்வளவு ஓடுவோம், எவ்வளவு பிரயாசப்படுவோம். இன்றைக்கி இந்த பிரயாசத்துக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கும். எனக்காவது ஒரு நாளைக்கு என் மனசுக்கு ஒரு ஓய்வு, அல்லது என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம், என் ஆவிக்கு கொஞ்சம் இலைப்பாறுதல், அது கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. நீங்கள் என்னைக்காவது அப்படி யோசிச்சுருக்கீங்களா? என்னைக்குப்பா ஒரு இந்த உடம்பு கொஞ்சம் ஓய்வு. நான் சொல்கிறது படுத்திருக்கிறத பற்றி சொல்லலை, அது நிறையா இருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிறத பற்றி சொல்லலை, அதுவும் நிறையா உட்கார்ந்து இருக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறத பற்றி சொல்லலை, அதுவும் நல்லா இருக்கும். ஹோட்டலுக்கு போகிறத பற்றி சொல்லலை, அதுவும் நிறையா செய்கிறோம். அல்லது சம்பாதிக்கிறத பற்றி சொல்லலை, சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆசையானது அலைந்து தேடுகிறது. இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை, அது ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இந்த உடல் நம்மை ஓட வைக்கிறது. ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. சில காரியங்கள் நம்ம மனசில் சஞ்சலமாக இருக்குது. நிறைய போராட்டங்கள் மனசுக்குள்ள நிறைய வருது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அமர்ந்து இருக்கிற ஒரு இலைப்பாறுதல் காணாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சொல்லுங்கள், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இலைப்பாறுதல் கொடுப்பேன். உட்காந்து உங்கள் மனசை கேளுங்க, மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடு. உங்கள் மனசை பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடு. சரீரத்தை பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் அதாவது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். ஸ்டிஃப்னா என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் எவனாவது அடிக்கணும்னு அட்ரா பாப்பான் அப்படின்னு நிறுத்துவேன். அடிப்பான்களில் 4-5 பேர் அடிக்க விடுவேன் சின்ன வயசில். இப்போ பண்ணிடாதீங்க. அதனால் அப்படி சின்ன அப்படி நின்னா அடித்தாங்கன்னா அவன் கை தான் வலிக்கும். ஏன்? இந்த கை என்ன ஆயிடுச்சு, ஸ்டிஃப் ஆக்கிற. அது தெரியுதுல்ல உங்களுக்கு. அட்ரா அப்படின்னா அடித்தா அவன் கை தான் ஒட்டையும். மாவு கட்டு போட்டவங்களாம் கூட உண்டு என் கையை அடிச்சுட்டு.
இப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த கையை கொஞ்சம் ஸ்டிஃபாக்கி செங்கல்ல உடைச்சிருக்கிறேன், தேங்காயை உடைச்சிருக்கிறேன், இந்த கையை ஸ்டிஃபாக்கி. அப்புறம் இதெல்லாம் நம்பாதீங்க, நான் செஞ்ச உண்மைன்றது, அதெல்லாம் உடைச்சிருக்கிறேன். எத்தனையோ காரியத்தில் இந்த கை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு. சில காரியங்கள்லாம் இப்போ நான் காரில் தான் போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் 12 மணி நேரம் 16 மணி நேரம் அப்போ நம்ம போகும்போது அப்படி அந்த உடம்பை அப்படி ஸ்டிஃபாக்கி உட்காந்துருக்குறோம். நான் ஒரு வேலை செய்யும்போது மூச்சை பிடிச்சிக்கிட்டு இழுத்து செய்கிறோம். இந்த மூச்சை பிடிச்சிட்டு இப்போ நான் பேசுகிறது கூட சில சமயத்தில் நான் பேசும்போது கூட சில சமயத்தில் மூச்சு பிடிச்சிக்கிறோம். நீங்கள் சில சமயம் அமைதியாக நீங்கள் திடீர்னு மூச்சு பிடிச்சி இந்த பக்கம்லாம் அப்படி விழாவெல்லாம் வலிச்சிக்கும், இந்த விழாவெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கும். ஆனாலும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசுவேன், மூச்சை பிடிச்சிக்கிட்டு பாடுவேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலே தெரியல. தலைமை வலி வந்துடும், பயங்கர வலி வந்துடும். அந்த வலியும் தாங்கி கொண்டு தான் நம்ம பேசுகிறது கூட நம்ம செய்கிறோம், நம்ம ஓடுறது கூட ஓடுறோம், சில காரியங்களை செய்கிறோம். இந்த உடம்பு ஸ்டிஃப் ஆகிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, என் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு சகோதரன் என்ன சொல்லிட்டான்னா, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஓடிட்டீங்க, நீங்கள் இந்த ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன், அங்கே ஒரு அருமையான சகோதரன் ஆல்பர்ட்னு ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவர் உங்களை பார்ப்பாருன்ட்டார். அவர் உங்களை பார்ப்பார். காலையில் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் இருக்கணும், ரொம்ப ஓடி இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கும் ஒன்றும் புரியலை. நான் போன வாரம் நடந்தது சொல்கிறேன். சரி, அந்த ஆல்பர்ட் சகோதரன் ஒரு பெட்டி நிறைய எடுத்து வந்தார். என்ன எடுத்துட்டேன்னா, என்னை பெட்டில் படுக்க வச்சு மசாஜ் பண்ணுறார். மசாஜ் பண்ணி என்னை உடம்பு அப்படி சரி பண்ணணுன்றார். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவர் ரொம்ப நல்லா செய்வார். அதனால் அந்த ஊழியக்காரர்களில் பாஸ்டர் உங்களுக்கு வயசு கொஞ்சம் உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா மசாஜ் பண்ண அவர் கையை வச்சோன்னு சொன்னார், இந்த மாதிரி உடம்பை நான் பார்த்ததில்லை, எவ்வளோ உடம்பு இருக்குது நிறையா பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு 2 பேர் தான் அந்த மாதிரி இன்னொருத்தர் ஊழியர் சொல்கிறார், அவரும் என்ன மாதிரி ஓடுறவர், எனக்கு நானும் ஓடுறேன். அப்படி உடம்பை பிடிச்சி நம்ம இஷ்டத்துக்கு வச்சு இது ரிலாக்ஸ் ஆகாமல் இது எப்படி இருக்குன்னா ஸ்டிஃபாக இருக்குது. இந்த உடம்பே ஃபுல்லாக ஸ்டிக்காக. அப்புறம் அவர் சில இடத்துல அப்படி கையை வைக்கிறார், எங்கே தொட்டாலும் வலிக்குது. அப்படின்னா அங்கங்கே ரத்தம் ஓட்டம் போகாமல் உடம்பெல்லாம் என்ன பண்ணுச்சு, அங்கங்கே கட்டி இருக்கு. எங்கே ரத்தம் ஓட்டம் இல்லையோ அங்கே வலி இருக்கும். அந்த வலி எங்கே தொட்டாலும் வலிக்குது. பாஸ்டர் இது சரியில்லை. அவர் நான் பாட்டு ஜாம் 3 மணி நேரம் பண்ணார். நான் பாட்டு ஜாம் பண்ணிட்ட பிறகு திரும்பி நீங்கள் ஒரு வாரமாவது கொஞ்சம் உடம்பை என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் என்ன வாங்க நீங்கள் தான் சரி எவ்வளோ கேட்குறீங்கல்ல, ஒன்றும் வேணாம். முடித்த பிறகு ஒன்றும் தயவு செஞ்சு வேணாம், உங்கள் ஜபம் போகுதுன்னு போயிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த அளவுக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன். இப்போ உங்கள் உடம்பை தொட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஓடுறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஓடுறீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்காக ஓடுறீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? உங்கள் மனசை நீங்கள் தொட்டு எங்கே பார்த்தீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பாடல நம்முடைய கர்த்தர் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய கண்ணீரை கணக்கு பார்த்துருக்கிறவர். நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்றத கர்த்தர் பார்க்குறார். சில சமயத்தில் நாம் ஏதோ இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஓடி இருக்கிறோம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களை நீங்கள் கவனிங்க, உங்கள் மனசை நீங்கள் கவனிங்க, உங்கள் சிந்தையை கொஞ்சம் கவனிங்க, உங்கள் உடம்பை கொஞ்சம் கவனிங்க. ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் அல்லேலூயா நம்ம சரியாக கவனிக்கலைன்னா கடைசியில் இந்த உடம்பு என்ன ஆகிடும், இந்த மனசை என்ன ஆகிடும், நம்ம கவனிக்கலாம் கெட்டு போயிடும். கெட்டு போச்சுன்னா யார் அதை தூக்கிட்டு சுமக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனையும் நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. திரும்பி 5ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்புமானவர், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆனால் இது எதுலேருந்து எடுத்தீங்க? எனக்கு ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க.
ஆனால் இது எதிலிருந்து எடுத்தீங்க? 3 பேரை சாட்சியாக எடுத்தேன். ஒரு சரீரத்தில் பாதிக்கப்பட்டவன், ஒருவன் ஆத்மாவில் பாதிக்கப்பட்டவன். அது தெரியாது, வெளியில் தெரியாது. ஆனால் இன்னொருத்தவன் அவன் சரீரம் கெட்டுப்போச்சு, சரீரம் கெட்டுப்போச்சு. ஒருத்தவனுடைய ஆத்மா கெட்டுப்போச்சு, ஒருத்தவனுடைய ஆவி கெட்டுப்போச்சு. இந்த 3 பேரை கொஞ்சம் நான் கவனிக்கும் போது, ஒரு மனுஷன் வெற்றி பெறான், அவனை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இடத்துல காத்திருந்த இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இடத்துல காத்திருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத யாத்திராகமம் 33:11 யாத்திராகமம் 33:11 வாசிக்கும் போது, ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாற்றிருந்தான். எதனால? யுத்தம் பண்றது யோசுவா தான். கையை உயர்த்திக்கிட்டு ஜெபிக்கிறது யார் தான்? மோசே தான். ஆனால் இவன் போகும்போது இவன் பின்னாடியே ஓட வேண்டியது யார் தான்? இந்த யோசுவா. மோசே போகும்போது அவன் பின்னாடியே ஓட வேண்டியது இந்த யோசுவா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நான் ஒரு விசுவாசி என்ற நிலைமையில் நான் என் சரீரத்தையும் கெடுத்துக்கொள்ள முடியும். நான் ஒரு ஊழியக்காரன் என்பதனால நான் ஓடி 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 என் சரீரத்தையும் என் ஆத்துமாவையும் என் ஆவியும் கூட கெடுத்துக்கொள்ள முடியும். 10 முறை மனம் சலித்து போனான். யாரு? மோசே. என்னை ஆவியை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டான். நான் இவங்களை பெற்றோனோ? நானா இவங்களை பெற்றேன்? இவங்க இப்படி முறுமுறுக்கிறாங்களே, என் பேரை கிறுக்கி போடுங்க, அப்படிலாம் மனம் சலிச்சு போனான். ஆனால் ஒரு மனுஷன் மனம் சலிச்சு போகவே இல்லை. ஒரு மனுஷ வாழ்க்கையில் வெற்றி இருந்தது. அந்த கர்த்தர் சொன்ன அந்த கானானை அவன் சுதந்திரித்து கொடுத்தான். 2 பேருக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. ஒருத்தன் விடுதலையாக்கி கொண்டு வந்தான். அவன் ஓட்டம் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தது. அதே மாதிரி இவனுடைய ஓட்டமும் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தது. ஆனால் சோர்ந்து போகலை. ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு நாள் சொல்கிறான். யோசுவா 23:14 யோசுவா 23 அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன காரியத்தை குறித்து பேசுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, யோசுவா 23:14 இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். எல்லாருக்கும் என்ன நடக்குதோ அதுதான் எனக்கும் நடக்கும். என்னுடைய முடிவு வந்துருச்சு. என்னுடைய முடிவு வரும்போது நான் ஒரு காரியம் உங்களை சொல்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும் என்ன பண்ணலை. அவர் சொன்ன நல்ல விசேஷங்கள் இருக்குல்ல, அதில் ஒன்றை கூட கர்த்தர் என்ன பண்ணலை, தவற விடலைன்றார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அவன் தான் சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் என்ன பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தை. எப்பப்பா அவர் உன்னோடு கூட பேசினார்? ஓடி ஓடி எல்லா வேலையும் மோசைக்காக செஞ்சேன், அந்த ஜனங்களுக்காக செஞ்சேன், யுத்தம் பண்ணினேன். ஆனால் ஒரு நாள் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டேன். என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க ஆரம்பிச்சது. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கடந்து போனாலும், அவன் 1000 வேலை இருக்குதுன்னு நினச்சி போனாலும், என் ஆத்துமா அமர்ந்திருந்தது. கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இந்த ஜனத்துக்காக பேசினார். பேசின ஒன்றையும் அவர் தவறி போக விடவில்லை. நல்ல கைத்தட்டி ஆமேன்னு சொல்ல. உங்களுக்கு புரிஞ்சா சரி. மற்றவங்களை விட நீ கொஞ்சம் அமர்ந்துரு, ரிலாக்ஸ். உன் மனசுக்கு கொஞ்சம் அமைதி கொடு, உன்னுடைய சரீரத்துக்கு கொஞ்சம் அமைதி கொடு. ரொம்ப ஓடுன கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், கொஞ்சம் அமைதி ஆகிடும். இன்னைக்கு எல்லாம் செய்யணும் இல்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்கிறத உன் கண் பார்க்கணும். ஆமென். இந்த மாதம் ஞானி ஆயிடு,
உனக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லை? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நீ நில்லு, அமைதிடு, ரிலாக்ஸ் ஆக. உனக்காக கர்த்தர் செயல்படுறத பாரு. அவர் சொல்றார், முதல்ல அவர் வார்த்தையை சொன்னார், அதை செயல்படுத்தினார். அவர் வார்த்தை உன்னை குறித்து என்ன இருக்குதோ அது செயல்படுறதை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. அமர்ந்துரு. சரி, அவன் சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்காக சொல்ல நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். 2, இருதயமும் ஆத்துமாவும், அது ரெண்டுமே அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிட்டு அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனி. ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது இந்த சரீரம் சரியானபடி கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சரீரம், நம்முடைய சரீரத்தை வச்சு தான், அல்லது சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும். உங்கள் உடம்பை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க. உங்கள் உடம்பை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா சொன்னீங்கண்ணே, ராய் அல்லேலூயா. உங்கள் உடம்பை என்ன பண்ணுங்க, நல்லா கவனிக்கலைன்னா என்ன ஆகும்? மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மார்க் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் ஒரு வீட்டில் வந்து கூடுனாங்க. கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் உபதேசித்தார். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏன் கர்த்தர் இந்த கப்பர்நாகுமுக்கு திரும்பி சில நாளுக்கு பின்னாடி திரும்பி வந்தார் அப்படின்னு சொன்னால், இதே 62ஆம் சங்கீதத்தில் நான் வேற ஒரு செய்தியை எடுத்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் என்னைக்கு என்ன பண்ணதில்லை, எடுத்ததில்லை. திரும்பி இதை எடுக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இந்த வார்த்தையை நான் எடுத்ததில்லை. எடுக்கணுமா? இல்லை. திரும்பி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இல்லை, எடு. எதற்காக அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணலை, தன்னுடைய வார்த்தையை சரி பண்ணலை, தன் மனசை சரி பண்ணலை. அவன் சரி பண்ணாததுனால அவன் படுத்த படுக்கையாக மாறிட்டான். ரைட்டா? அவன் பேர் திமிர்வாத திமிரு. சின்ன வயசில் ரொம்ப திமிரு. இந்த உடம்புக்கு நிறைய திமிரு இருக்கு. அல்லேலூயா. நான்லாம் என்னென்ன பண்ணினேன் அப்படின்லாம் சொல்ல முடியும். எத்தனை மரத்தில் ஏறி மாங்காய் பறிச்சிருப்போம், எத்தனை தோட்டத்துக்குள்ளே பூந்து பூவை பறிச்சிருப்போம், எத்தனை மதில் ஏறி இருப்போம், அப்படிலாம் கணக்கு பண்ணால் அப்போல்லாம் திமிரு. இப்போ திமிரு வாதமாக மாறிடுச்சுல்ல. திமிரு வாதம் வந்து உடம்பு தானே, திமிரு வாதமாக மாறிடுச்சு, படுத்த படுக்கையா. அந்த ஒரு மனுஷனுக்காக இயேசு திரும்பி வந்தார். ஒரு கப்பர்நாகுமுக்கு இயேசு முன்னாடி வந்தார். அப்ப நீ சுகமாகல. போன மாசமும் காலையில் இப்படி ஒரு ஆராதனைக்கு நீங்க வந்தீங்க, ஆனா சுகமாகல. நேற்று கூட வந்தீங்க, சுகமாகல. ஆனா உன்னை சுகமாக்குறதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் உபதேசம் பண்றாரு. ஆனால் அவருக்கு தேவையானவன் ஒருத்தன் வர வரைக்கும் அந்த வீட்டில் தங்கி தான் இருந்தார். டக்குன்னு பேசணுமா, முடிச்சோமா, வந்தானே இல்லை, பேசிட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு யாருமே உதவி செய்கிறேன்னு. கர்த்தர் நினைக்கிறாரு, நான் ஆட்களை வச்சிருக்கிறேன், அது அறியல. அவங்க உயிரை கொடுத்தாலும் உன்னை காப்பாற்றுவாங்க. நீ அறியாத ஜனங்க உன்னோடு கூட இருக்கிறாங்க. உன்னை நேசிக்கிற ஒரு 4 பேராவது, உனக்கு உதவி செய்கிற ஒரு 4 பேராவது, எதையுமே எதிர்பார்க்காம உனக்கு அன்பு காட்டுகிற ஒரு 4 பேரை உனக்கு காண்பிக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை நேசிக்கிற ஒரு 4 பேராவது உனக்கு தேவை. ஒன்று மேலே அன்பு காட்டுகிற ஒரு 4 பேராவது தேவை. உன்னை தூக்கி சுமக்கிறதுக்கு உனக்கு அம்மா அப்பா மாத்திரம் இல்லை, உனக்காக ஜெபிக்கிற ஒரு 4 பேராவது எனக்கு வேணும். உன்னை கொண்டு வந்து இயேசுனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை மேலே அன்பு காட்டி கருணை காட்டுறதுக்கு மன்றாடுகிற ஒரு 4 பேரை கர்த்தர் உனக்கு காட்டுவார். இந்த மாதத்தில் காண்ப, உனக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் என்னன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா,
என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நினச்சிங்கன்னா, இந்த சபை இல்லை, என் வீடு இல்லை, என் குடும்பம் இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, என்னுடைய ஞானம் இல்லை, எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்கிறத கேட்குறீங்கல்ல, என்னை நம்புறீங்கல்ல, அது ஒரு பெரிய காரியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இந்தியா முழுசும் போயிட்டு வந்தேன்னு காட்டுங்க. நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் சும்மா பாடு ஏதோ போய் சொல்கிறாரு அவர். அப்படி சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்னைக்கா சொன்னீங்களா அப்படி? அண்ணா சும்மா சொல்லிட்டு போகிறாங்க, சும்மா ஏமாத்துறாங்க. எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறோம், என்ன நான் ஏமாத்துறேன், நான் அதிகாரத்துக்காக இருக்கிறேன், நான் அதுக்காக பண்ணுறேன், இதுக்காக பண்ணுறேன், அவர் வீட்டை கட்டிக்கிறாரு, அவர் காரில் போகிறாரு, அவர் இஷ்டத்தை இருக்கிறாரு அப்படின்னு 1000 பேர் குறை சொல்கிற உலகத்தில் 4 பேர் எனக்காக பேசுகிற 4 பேர் எனக்காக ஜெபிக்கிற ஒரு 4 பேரில் 400 பேரில் 1000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறான்னு, அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். என்னைக்காவது ஒரு நாள் இனிமேல் கேளுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ நான் வந்துச்சு, அதை என்னென்ன பண்ணீங்க, எதுக்கு நான் ஹோட்டலுக்கு போனீங்க, எதுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்கள் எதுக்கு நான் அது பெட்ரோல் போட்டீங்க, எதுக்கு நான் நீங்கள் அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க, எனக்காக கேட்டிருக்கிறியா? ஏன் என் மேலே கேட்கல? என் மேலே இருக்கிற ஒரு அன்பு தானே. அண்ணா அனாவசியமாக என்ன பண்ண மாட்டாங்க, செலவு அப்படியே செலவு பண்ண. அண்ணன் ஒரு வேளை சாப்பிட்டா தான் என்ன, அண்ணன் ஒன்று நல்லா தான் உடுத்தினா தான் என்ன? அல்லேலூயா. நான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நல்லா தான் உடுத்துறேன். நான் உடுத்துறதை பார்த்து எல்லாரும் உடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 பேர் இன்னைக்கு நல்லா உடுத்துறாங்க. காரணம், நான் நல்லா இருக்கிறது. அதே மாதிரி அவங்கள நான் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லா இருக்க பார்க்கணும். உன் சரீரத்தை நீ கவனிக்கல. உன் சரீரத்தை கெடுக்கிற ஏதோ ஒரு பாவம். சரீரத்தை கெடுத்தா அது கூட பாவம் தான். உன் சரீரத்தை கெடுத்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் கெடுத்து போடுவேன்றாரு. கெடுத்து போடப்படப்பட்ட ஒரு மனுஷன் அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். அவனை ஆண்டவர் அவனை கொண்டு கூரையை பிரித்து இறக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் யோசிச்சேன், மற்றவங்க செய்யாத பிரயாசத்தையும் யாரும் நினைக்காத பிரயாசத்தையும் உனக்காக பிரயாசப்படுகிற ஒரு 4 பேரையாவது கர்த்தர் இந்த மாசத்தில் காட்டுவார். நீ அதிசயங்களை கண்டு உன் இருதயம் பூரிக்கும். ரொம்ப முக்கியமான காரியம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், கொண்டு நிறுத்துவார். கர்த்தர் உன்னுடைய பாவம் உனக்கு என்ன பண்ணும், மன்னிக்கப்படும். உன் சரீரத்தை கவனிக்காமல் போன அந்த பாவத்தையும் உனக்கு மன்னிப்பார். உன்னை எழுந்து நடக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் டைம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் எடுக்கவா, இல்லை விட்டுருவா? நீங்கள் சொன்னாதான் ஒன்று. நான் பாட்டு ஆரம்பித்தேன், டக்குன்னு போயிடுச்சு. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். யோவான் 5வது அதிகாரம். இவனும் படுத்த படுக்கையாக தான் இருக்கிறான். 1ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறது, பெதஸ்தானாலே சுகம்னு அர்த்தம். சபைக்கு வர நீங்கள் சுகமாக தான் இருக்கணும், ஆனால் சுகமாக இல்லையே. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்போ எருசலேமுக்கு போகிறத விட்டுட்டு இப்போ போய் பண்டிகை கொண்டாடுறதை விட்டுட்டு இயேசு உன்னுடைய சுகத்தை விரும்பி உன்னிடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? உனக்குள்ள பண்டிகையின் மகிழ்ச்சி இல்லை. நேற்று நாம் ஒரு பண்டிகை கொண்டாடணும். உயிர்த்தெழுந்தலினுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலை. ஏன்னா இன்னும் படுத்த படுக்கையாக தான் இருக்கணும். எதில் படுத்த படுக்கை இருக்கணும்? என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும். நான் நம்புகிறது அவரால் வரும். நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறோம். என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு உதவி செய்யலை, என்னை யாரும் மதிக்கலை, நான் தான் சீனியரு, என்னை ஒன்று உயர்த்தலை, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, என்னை கொண்டு முதல்ல சேர்க்கலை, நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, இதே எனக்கு உதவி செய்யணும். ஒருத்தனும் மனுஷனாக மதிக்கலை, என்னை ஒருத்தனும் என்னுடைய பாட நினைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை கைவிட்டாலும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க, நீ யாரை எதிர்பார்க்குறியோ, இப்போ பக்கத்தில் படுத்திருந்தவன், அங்கே இருந்தவன், ஒரு வாலிப தம்பி வந்திருக்கிறான், அவன் நல்லா தான் பேசுகிறான், அவன் உதவி செய்வான் அப்படின்னா அவனுக்கு அவன் பிரச்சனை. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, டேய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துடுவா, சாப்பிடும்போது தொண்டை அடைச்சிக்குது அப்படின்னு சொல்லும்போது, தொண்டை அடைச்சிக்குதுன்னா அவனாக போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து யார் கொடுத்தாங்க? நம்ம பிள்ளைங்களே.
நான் உங்களையே பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன செடிங்கன்னு. உங்கள் வீட்டுக்காரர் என்னைக்காவது நீங்கள் அடைச்சிக்கிச்சு அப்படின் போது என்னைக்காவது கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரா? இன்னைக்கு சொல்லி விட்டுறேன், வீட்டில் போய் அது நடக்கணும். என்ன நடக்கணும்? யுத்தம் நடக்கணும். அப்படி இல்லை, அவங்களா பார்த்து நமக்கு தொண்டை அடைச்சிடணும், உடனே அவங்களா கொண்டு வந்து கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் படுத்திருக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு இத்தினோண்டு இடத்துல ஒரு 12 இத்தினோண்டு இதுலேருந்து இவ்வளோக்குள்ள ஒரு 12 பேர் படுத்துட்டோம். முந்தானத்தை சரி ஒரு போன வாரம் எங்களுக்கு படுக்கிற இடம் செம குளிர், எல்லாம் குளிர். போத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்கிட்ட மேலே போத்தி இருக்கிற ஒன்று இன்னொருத்தருக்கு ரொம்ப குளிர்னு போட்டுட்டார். எனக்கு இன்னொரு இது இருந்தது போட்டுட்டு இதில் படுத்துக்கிட்டோன்னே திடீர்னு ஒருத்தர் எழுந்து வந்து என்னை பூத்தி விட்டார். அவருடைய பொருள் எடுத்து போட்டு விட்டார். ரைட்டு, செம்ம குளிர். நான் இதில் இருக்கிறேன், சிம்லாவில் இருக்கிறேன். அங்கே ஒரு 12-15 பேர் படுத்துட்டோம். திருவோண்டு இடம், அதில் அப்படி லைன் அடுக்கின மாதிரி, எங்களுக்கு இடமே இல்லை. அப்படி படுத்துருக்குறோம். அதில் ஒரு போற்றி விட்டார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம படுத்திருக்கும் போது நமக்கு குளிருன்னு நினச்சி, நம்மளும் ஒரு பிள்ளை மாதிரி நினச்சி அப்படி போற்றி விட்டு ஒரு அன்பு கொண்டு அப்படி இருந்தால் யார் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் சபையில் வரும்போது நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். நீ பெதஸ்தாவுக்கு வந்திருக்கிற, நீ சுகமாகும்படி வந்திருக்கிற, கர்த்தர் நிச்சயமாக உன்னை கைவிடவே மாட்டார். இது ஆட்டின் வாசல். இது என்னது? ஆட்டின் வாசல். அப்படி ஆட்டின் வாசலில் வரும்போது நீ அறியாத ஒருவர் உனக்கு இங்கே இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. நீ அறியாதவர். நான் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் கவனிக்குங்க. ஏன்னா நீ அறியாத அவனுக்கு இயேசு தான் வந்திருக்கிறான்னு தெரியாது. அப்பயும் அவன் மனசில் தான் நிறைய குறை இருந்தது. இந்த பாருங்க, உங்கள் மனசில் மற்றவங்க மேலே இருக்கிற குறையெல்லாம் விட்டுடுங்க. நீ சுகமாக விரும்புறியா? கர்த்தர்ட்ட மாத்திரம் சொல்லு, அவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. நீ எழுந்து நடப்ப, நீ மகிமையாக நடப்ப, நீ அதிசயங்களை பார்ப்ப. ஒரு ஆழமான செய்தியாக நான் நிறைய எடுத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக என்ன பண்ண பாவம் தெரியல. 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறான். கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லை, ஒரு அடி கூட எடுத்து நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய ஆள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா 61:7 ஆண்டவர் ஏசாயா 61:7 கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும். அன்னைக்கு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் இவன் ஒருத்தவன் தான் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்? நடக்கிறான். அங்கே இருக்கிற யூதர்களுக்கு பெரிய பிரச்சனை. இவன் ஓய்வு நாளில் நடக்கிறானே, எல்லாருடைய கண்ணும் அவனை பார்க்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவன் ஒரே ஒருவரை மாத்திரம் நம்பினதுனால, சுகமாகணும்னு விரும்பினதுனால இன்னைக்கு அவன் நடக்கிறான் பாருன்னு அவனை உயிருள்ள சாட்சியாக நிறுத்தினது போல உன் ஆத்மாவில் நீ விடுதலையாவ, நீ உயிருள்ள சாட்சியாக மாறுவேன். ஒருத்தவங்களும் கை தட்டவும் காணா. நான் ஒன்றை குறித்து தான் பேசுகிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஆத்துமாவில் விடுதலை ஆகும். நீ அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ என்ன பண்ணாத? பாவம் செய்யாத. அப்படின்னா இன்னைக்கு உங்களை பார்த்தவங்க திரும்பி பார்க்கும்போது அதே வின்சென்டா அப்படின்னு சொல்லவே கூடாது, அந்த வின்சென்டா அப்படின்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எங்கள் அக்கா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா அவர் ரொம்ப தினகரன் அப்படி இப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப இவங்கெல்லாம் ஆள் அப்படியே பணத்தை சேர்த்துக்கிறாங்க, அதை பண்ணிக்கிறாங்க, இதை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டே இருந்துச்சு. ஒன்று சொன்னேன், இது பாரு, ரட்சிக்கப்பட்டவங்களும் ஊழியக்காரங்களை இதெல்லாம் பேச, நீ இப்படி தானே பேசுவ, உனக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்கிறேன். என்னை குறித்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு, என்னை குறித்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நீ ரொம்ப மாறிட்டடா. ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே கமிஷன்லாம் அடித்தோம். கடைக்கு போனால் எங்கள் அக்கா சொல்லிடும், டேய் இதில் வாங்கிட்டேன் அம்மாட்ட போய் சொல்லிடக்கூடாது. நாங்கள் 2 பேரும் அதில் கூட்டு, நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா. நானும் எங்கள் அக்கா, பெங்களூரில் அக்காவும் ரொம்ப நெருக்கம். ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நெருக்கம். என்னை ரொம்ப காட்டி கொடுக்குறது எங்கள் பெரிய அக்கா. இவங்க என்னை காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப தோஸ்து. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன், டேய் நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு. என் ஆத்துமா விடுதலை ஆனது மற்றவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனும் படுக்கை எடுத்துகிட்டு தான் நடந்தான், இவனும் தான் படுக்கை எடுத்துகிட்டு தான் நடந்தான். இன்னும் மேலே நீ படுத்து கிடக்க மாட்ட, நீ எழும்பி பிரகாசிப்ப. உன்னை சுற்றி இருக்கிற தூசியை உதறிட்டு எழும்பு, சீயோனு உன் வல்லமையை
தரித்துக்கொள் என்று சொல்லுகிற கர்த்தர், உன்னை விடுவித்தவர் இயேசுன்னு சொல்லுற ஒரு காலம் கர்த்தர் அந்த வாரத்தில் கொடுப்பார். இன்னைக்கு கொடுப்பார், இன்னைக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ உன்னை படுக்கையிலேயே வைக்க விரும்புது, உன்னை பாவமத்தில் கொண்டு வந்து நிறுத்துது, உன்னை பயங்கரமாக சிந்திக்க வைக்குது. எப்போ பார்த்தாலும் உன்னையே குறை சொல்லுது, உன் மனசே உன்னை குறை சொல்லுது. ஆமென். இல்லையா? என்ன ரொம்ப குறை சொல்லியிருக்கிய மனசு. உங்களை மனசு சொல்லவே சொல்லாதா? தம்பி, உங்கள் மனசு உங்களை ஒன்றும் சொல்லாதா? அதுதானே மனசாட்சி, அதுதானே ஆத்துமா. அதுலேருந்து உன் மனசாட்சி சொல்லணும், நான் நல்லா இருக்கிறேன், நீ என்ன திருப்பி திருப்பி என்னை குற்றப்படுத்துற. இன்னைக்கு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. நான் நடப்பேன், எல்லாருக்கும் முன்னாடி நடப்பேன், எல்லாம் உட்காந்து தான் இருப்பான். நான் நடக்கிறத ஊரே பார்க்கும். இன்னொரு காரியத்தை கொஞ்சம் ஜஸ்ட் காண்பிக்கிறேன். ஏன்னா இதை டெப்த்தாக போக வேண்டிய காரியம் எல்லாமே இன்னைக்கு ஏதோ நிறையா வந்துடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஜஸ்ட் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னொருத்தவன் இவர் ரொம்ப வித்தியாசமானவன். அவன் என்னன்னா, லூக்கா 19வது அதிகாரத்தில் இவன் நடக்கிறவன் ஓடுறவன் இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலேயே ஏறி வந்தவன். 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த மனிதனை கொஞ்சம் பார்க்கும்போது, இந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இருந்தான். சரி, கொஞ்சம் கவனி. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் எதுக்காக தன் வாழ்நாள் முழுசும் ஓடுனான்? இப்போ எங்கே ஓடி இருக்கிறான்? இப்போ உதாரணமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என் வாழ்க்கையில் காமராஜரை பார்த்துருக்கிறேன், நான் அவருக்கு மாலை போட்டிருக்கிறேன். காமராஜர், நான் எம்ஜிஆர் பக்கத்தில் பார்த்து என்ன ரோஸாக இருக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. நான் எம்ஜிஆரை அப்படி பக்கத்தில் நின்று பார்த்துருக்கிறேன். அவர் என்ன ஒன்றும் கட்டி பிடிச்சலாம் ஒன்றும் இல்லை, செல்ஃபிலாம் எடுக்கலை, விட்டுருங்க. நான் ஜெயலலிதா அம்மாவையும் பக்கத்துலேயே பார்த்துருக்கிறேன். இப்படி பல ஆட்களை நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து பலரை என்னமோ எதேச்சியாக நிறையா காரியங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தான் பார்த்துருக்குறேன். ஆனால் எப்படிப்பட்டவரோன்னு யாரையும் பார்த்ததில்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்டவரோ அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ரொம்ப இந்த ஏமாற்றுறவங்க யார் அப்படின்னு சொன்னால், முதல்ல மத தலைவர்கள் தான் ஏமாற்றுவாங்க. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஏமாற்றுறவன் யாருன்னா, நம்ம வார்த்தையில் சொல்ல போனால் வம்பு, எல்லாரும் எனக்கு கோச்சுக்குவாங்க. ஆனால் இந்த மதம் அப்படின்னு வந்தாலே நிறைய ஏமாற்று உள்ளே இருக்கும். எல்லா திருடனும் உள்ளே இருக்கிற இடம் அது உள்ளதான். என்னென்ன இப்படியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. இதுக்கு ரொம்ப பக்தியின் வேஷத்தை போட்டுட்டு தான் நிறைய பாவம் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவனை பார்த்தோன்னே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு அவன் பின்னாடி அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு கேள்வி வந்தது. இவன் வாழ்நாள் முழுசும் ஒன்று தான் அவனை துரத்துனுச்சு, பணம் 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 அப்படின்னு தான் துரத்துனுச்சு. என் பிஸ்னஸ்ஸு, என் வேலை, அதுதான் அவனை துரத்துனுச்சு. ஆனால் இன்னைக்கு வேற ஒன்று துரத்துனுச்சு. அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை நான் என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க. எப்படிப்பட்டதுன்னா, இப்போ எப்படிப்பட்டதுன்னு தெரியாததுனால எனக்கு இன்னைக்கு ஏதோ 10வது ஏதோ ஒரு காரியம் சொல்ல 10 அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க திரும்பி இல்லை எனக்கு வரும்போது 10 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு காலையில் கூட சொல்லுங்க 10 ஆண்டுகள்னு. அப்போ எனக்கு மனசில் வந்தது என்னன்னா, அது இப்போ யோவான் 10:10 தான் என் மனசில் திடீர்னு வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, யோனா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் தெரியாம தானே கொடுத்துட்டோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று, அது வேறு ஒன்றுக்கும் என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான். வந்தான் என்ன பண்றான்? யாரை குறித்து சொல்றேன்? உங்களுக்கு புரியும், வேற ஒன்றும் இல்லை. ஆனா இவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கண்டுபிடிக்கிற ஒரு காரியம் எனக்கு கொஞ்சம் திடீர்னு என் மனசில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்.
சிக்லாகில் இருக்கும்போது 1 சாமுவேல் 31வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. சிக்லாகில் தாவீதும் அவனோடு கூட இருந்த 600 பேரும் ஒரு யுத்தத்துக்கு போன போது அவங்களுடைய வீடெல்லாம் கொளுத்தி அவங்க ஆடு மாடுகள்லாம் பிடிச்சிட்டு அவருடைய மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டு ஒரு நாயை கூட விடாமல் கொண்டுட்டு, ஏன்னா அந்த நாய் திரும்பி என்ன பண்ணிடும், காட்டி கொடுத்துரும், நாயை கூட விடாமல் கொண்டுட்டு இப்படி இந்த அமலேக்கியர்கள் போயிட்டாங்க. ஆனால் யாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டானா, ஒருத்தவனை உயிரோடு விட்டுட்டாங்க. அவங்க கூட்டத்தில் அவன் ஒரு எகிப்தியன். நீங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற அப்படியே தெரியும். அந்த ஒரு எகிப்தியன் எஜமான் என்ன பண்ணனா, கைவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த ஒருத்தவன் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு எல்லாத்தையும் பப்ளிக்கில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். நீங்கள் படித்து பாருங்கள். அப்படியே பப்ளிக்கில் என்ன பண்ணிட்டான், எந்த இடத்துல போய் கொள்ள அடித்தோம், கிரேத்தரில் எங்கிட்ட கொள்ள அடித்தோம், பிலிஸ்ட எங்கே கொள்ள அடித்தோம், இங்கே இந்த யூதர்கள் இடத்துல என்ன கொள்ள அடித்தோன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். அந்த ஒருத்தவன் சரியா சொன்னதுனால தாவீது கர்த்தர் இடத்துல விசாரித்து போய் இந்த அமலேக்கியரை அவன் என்ன பண்ணிட்டான், கொள்ள அடிச்சதை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிட்டான், மீட்டு கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருத்தனை கண்டுபிடிச்சாரு. இவன் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சு வச்சிருக்கிறான். இவன் ஒருத்தவனை சரி பண்ணா இது நிறைய ஏழைகளுக்கு என்ன பண்ணும், வாழ்க்கை கொடுப்பான். இவனால நிறைய பேர் பிரயோஜனம் அடைவாங்கன்னு இவர் அவனை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தேடி அதுக்காகவே வாழ்ந்த நாம இயேசுவை எப்படிப்பட்டவர்னு பார்க்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு, இன்னைக்கு ஊருக்கே நீ தான் ஆசீர்வாதமாக மாற போற, இந்த உலகத்துக்கே நீ தான் ஆசீர்வாதமாக போற. இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, இப்போ உங்கள் வீட்டுக்கு போகும்போது என்ன வரும், ரட்சிப்பு வரும். இதுவரைக்கும் தீமை செய்ய பழகின நம்முடைய அவயங்கள் எல்லாம் மாறி நன்மை செய்கிறதாய் மாறும். அதனால தான் அவன் எப்படிப்பட்டவரோ, அவர் நல்லவரா கெட்டவரா அல்லது சும்மா ஏமாற்றுகிறவரா, அவர் எப்படி ஏமாற்றுகிற ஒரு கூட்டமா, அப்படின்னு தான் அவன் நினைச்சான். ஆனால் அவனை பார்த்தோன்னே சீக்கிரமா என்ன பண்ண, இறங்கி வா. அல்லேலூயா. வாழ்க்கைக்கு சீக்கிரமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இயேசுவை பின்பற்றுவது தான். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மரத்தை பிடிச்சிட்டு தொங்காமல், ஒரு மதத்தை பிடிச்சு தொங்காமல், ஏதோ ஒரு கொள்கையை பிடிச்சு தொங்காமல் இயேசுக்கு பின்னாடி வந்துட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 22வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, யோபு 22ஆம் அதிகாரம் 21லிருந்து 25 வரைக்கும் வாசிக்கும் போது அந்த வசனம் ரொம்ப அழகாக காட்டுது. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிடும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளோ முக்கியம். நான் அவரோடு கூட பழகணும். இன்னைக்கு காலையில் எல்லாருக்கும் இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா, நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. நான் அவரோடு கூட பழகணும். அதனால் என்ன வரும், சமாதானம் வரும். அதனால் உமக்கு என்ன வரும், நன்மை வரும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதில் அடியில் கோடு போடுங்கப்பா, நல்லா கோடு போடுங்க ராஜா. அம்மா நல்லா கோடு போடுங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் கடைசியா. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிடு. இயேசுவை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அவரோடு கூட பழகி அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் இந்த பாவியான ஒரு மனுஷனிடத்தில் தங்கின ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு ஏராளம். எத்தனை பேர் 1000 பேர் சொன்னாலும் உங்கள் வீட்டில் இயேசு இன்னைக்கு தங்க போகிறாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குன்னு தங்க போகிறாரு. நீங்கள் அவரோடு கூட பழக போகிறீங்க. பழகிறதுனால உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. நீங்கள் ஓடி உழைச்சதை விட கர்த்தர் செய்கிற காரியம் என்ன இருந்து உங்க வீட்டுக்கு என்ன வரும், நன்மை வரும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு உங்களுக்கு என்ன வரும், நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். இப்ப கர்த்தருடைய வார்த்தை இப்ப எங்க வந்திருக்கு,
அல்லேலூயா. எனக்கு ரொம்ப அதிசயம் என்னன்னா, ஒரு ஆள் கூட தூங்கலை. அது என்னன்னு ஏன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தையை கடைசியில் எதை நீங்கள் நினைக்கலனாலும் இந்த யோபு 22 25 வரைக்கும் அந்த வார்த்தையை உங்கள் மனசில் வைங்க. இந்த வார்த்தையை நான் பல தடவை மனசில் வச்சதுனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். இந்த வார்த்தை என்னன்னா, அவருடைய பிறந்த வேத பிரமாணத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினான். சொல்லுங்க. நீங்க வேஷம் போடாத, மனுஷனுக்கு வேஷம் போடாது. நீங்க அவரிடத்துல மனம் திரும்பினா என்ன நடக்கும்? திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்தியோ ரெட்டிப்பா பெறுகிற நாள் வந்துருச்சு. நீ திரும்பி கட்டப்படுவ. உன் வீடு கட்டப்படும், உன்னுடைய ஊழியம் கட்டப்படும், உன்னுடைய வேலை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் சரீரம் கட்டப்படும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ மேன்மை அடைவாய். அல்லேலூயா. நம்புகிறீங்களா? நல்ல மேல கைதட்டு ஆமென்னு சொல்லுங்க. நீ திரும்ப கட்டப்படுவ. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு, சொல்லுங்க, அக்கிரமத்தை கூடாரத்துக்கு தூரம். அப்போ நமக்கே தெரியும் எது அக்கிரமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளேயே வைக்க மாட்டோம். வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ராஜ்யத்தை தேடுவது என்பது ராஜாவின் பிரியத்தை தேடுவது. அப்ப ராஜாவின் பிரியத்தை தேடும் போது இவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தானத்தை நினைக்கிறேன், நான் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். அப்படி பாண்டிச்சேரிக்கு போகும்போது நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு கடை உண்டு. அந்த கடை சின்ன வயசில் ஓடி ஓடி போய் நான் வாங்கின ஒரு கடை. அந்த கடையில் தேடி பார்த்தேன். அந்த கடையில் எப்பொழுதுமே சுட சுட கம்மர் கட்டு போடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி சுட சுட அந்த கம்மர் கட்டு வாங்கி சாப்பிடுவேன். திடீர்னு எனக்கு அந்த நினப்பு வந்துச்சு. ஆனால் அந்த கடையே இப்போ இல்லை. அந்த கடையே இல்லை. ஆனால் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தா அந்த கடைக்காரன் எடுத்து கொடுக்குறான். கொடுத்தா நான் என்ன டேஸ்ட்டில் ரொம்ப விரும்பணும்னோ அது பாக்கெட் அப்படியே இருந்துச்சு. அது ஒரு 10 பாக்கெட் வீட்டில் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நான் தேடவே இல்லை. நான் சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் தங்கத்தை தேடுங்கப்பா, அல்லது நீங்கள் வைரத்தை தேடுங்க, நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய தேவை என்னவோ அதை கொடுப்பாரு. உங்களுடைய பேராசையை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். தேவை என்னவோ கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, வாசிங்க. சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பா. என்னதான் வந்தாலும் ஆண்டவரே, என் ஆத்துமா உண்மையே நம்பி இருக்கு, அமர்ந்திருக்கு. என் ரட்சிப்பு உம்மால் தான் வரும். என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கு. நான் நம்புகிறது எல்லாம் அவராலே வரும் என்று சொல்லுவோம். நல்லா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். ஷலதாரா பாலாபா சேராபா. அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவுக்கு சொல்லுவோம், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். நான் ஒரு இளைப்பாறுதல் பெறுவேன். என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறார். என் சரீரத்துக்கு ஒரு ஓய்வு, என்னுடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய மாற்றம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். நான் நம்புகிறது எல்லாம் அவராலே வரும். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்துமாவே தேவனையே நம்பு. நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.